சைவ சமயத்தில் சிவனை 64 வடிவங்களில் வழிபடுகின்றனர். இதனை சதுசஸ்தி மூர்த்திகள் என்று சமஸ்கிருத மொழியில் அழைப்பர். 49வது வடிவம் சலந்தர வதமூர்த்தி. சிவபெருமான் அரக்கலான சலந்தரனை அழிக்க எடுத்த உருவமாகும். கைலாயத்தில் சிவ தரிசனத்திற்கு சென்ற இந்திரனை வழியில் இடைமறைத்து நின்றார் மாறு உருவம் கொண்ட சிவபெருமான். அவரை அறியாத இந்திரன் பல கேள்விகள் கேட்டு கோபமடைந்து இறுதியில் வஜ்ராயுதத்தினால் தாக்கினார். வஜ்ராயுதம் அழிந்து போனது. அந்நேரம் சிவபெருமான் கோபம் கொண்டார். இந்திரன் தன் தவறினை உணர்ந்தமையால் சிவனின் கோபம் தணிந்தது. எனினும் கோபத்தினால் உண்டான வியர்வை துணிகள் கடலில் கலந்தன. அவை ஒன்றிணைந்து அரக்கனான சலந்திரன் என்பவர் தோன்றினார். சலந்திரன் மிகவும் வலிமை மிக்கவராக இருந்தமையால் திருமாலிடம் 2000 ஆண்டுகள் சண்டையிட்டு பாராட்டு பெற்றார். இறுதியில் சிவபெருமான் முதியவர் வேடமிட்டு சலந்திரனை சந்தித்தார். சலந்திரனுடன் பேசி தந்திரமாக புதியதாக உருவாக்கிய சக்கரத்தை அவன் தலையில் வைக்கச் செய்தார். அந்த சக்கரம் சலந்திரனை 2ஆக பிளந்தது. 50வது வடிவம் ஏகபாதாத்ரி மூர்த்தி. இத்திருவுருவத்தில் சிவபெருமான் ஒரு பாதம் கொண்டும் அவரின் வலதுபுறம் பிரம்மாவும் இடதுபுறம் திருமாலும் ஒடுக்கும் நிலையில் இருக்கின்றார்கள். 51வது வடிவம் திரிபாதாத்ரி மூர்த்தி. சிவபெருமான் மும்மூர்த்திகளான பிரம்மன், திருமால், உருத்திரன் ஆகியோரை உருவாக்கி அவர்களுக்கு தனது 5 தொழில்களிலிருந்து படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில்களை அளிக்கின்றார். உமையம்மையை தன்னிலிருந்து பிரித்து உலகினையும் உயிர்களையும் உருவாக்குகிறார். பின் ஊழிக்காலத்தில் அனைவரையும் அழித்து தன்னுள் ஒடுக்கி தான் மட்டும் நிலையாகிறார். இவ்வாறு மும்மூர்த்திகளை ஒடுக்கும் நிலையில் 3 பாதங்களை உடையவராக சிவபெருமான் இருக்கும் நிலையே திரிபாதாத்ரி மூர்த்தியாகும். 52வது வடிவம் ஏகபாத மூர்த்தி. இம்மூர்த்தியை ஏகபாதர் எனவும் வழங்குகின்றார்கள். ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், பிரம்மா, விஷ்ணு என்ற 5 மூர்த்திகளிடம் ஒடுங்கி ஒரே உருவத்தில் காட்சியளிப்பதை இம்மூர்த்தி விளக்குகிறது. ஊழிக்காலம் எனப்படும் பிரளயங்கள் ஏற்படும் பொழுது உலகமே நீரில் மூழ்கி அலையும். அக்காலங்களில் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உமையம்மையாகிய சக்தியும் இந்த ஏகபாத மூர்த்தியாகிய சிவபெருமானிடம் ஒடுங்கி விடுவார்கள். ஊழிக்காலங்களில் இவர் மட்டுமே அழியாமல் இருப்பர் என ஆகமங்களும் வேதங்களும் கூறுகின்றன. அனைத்து சக்திகளின் பிறப்பிடமாகவும் தஞ்சமடையும் இடமாகவும் ஏகபாத மூர்த்தி இருக்கிறார். 53வது வடிவம் கௌரி வரப்பிரத மூர்த்தி. கருமை நிறமுடைய காளிக்கு பொன்னிற மேனியை வரமளித்து கௌரியாக மாற்றிய சிவபெருமான் உருவம் கௌரி வரப்பிரத மூர்த்தியாகும். மந்திரமலை சிவபெருமானை நோக்கி தவமிருந்து பார்வதி சமேத சிவபெருமானாக தனக்கு காட்சி அளிக்க வேண்டியது. இதனால் சிவபெருமான் பார்வதியுடன் அங்கு தங்கினார். பார்வதியில் இருந்து உருவம் பெறுகின்ற பெண் ஒருத்தியால் மரணம் நிகழ வேண்டுமென பிரம்ம தேவரிடம் வரம் பெற்ற அரக்கனால் தேவர்களுக்கு துன்பம் நேர்ந்தது. இதனால் சிவபெருமான் காளியை அழைத்த பொழுது தனது கருமை தோற்றம் கண்டு காளி மிகவும் மனம் வருந்தினார். இதனால் பொன்னிற மேனியை சிவபெருமான் வரமாக அளித்தார். காளி கௌரியாக மாற வரமளித்த சிவபெருமான் கௌரி வரப்பிரத மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். 54வது வடிவம் சக்கரதான மூர்த்தி. திருமாலின் வேண்டுதலால் மகிழ்வடைந்த சிவபெருமான் சலந்திரனை கொல்ல உருவாக்கிய சக்கர ஆயுதத்தினை தானம் செய்த கோலம் சக்கரதான மூர்த்தியாகும். இம்மூர்த்தியை சக்கரதானர் என்றும் அழைப்பர். 55வது வடிவம் கௌரி லீலா சமன்வித மூர்த்தி. பிரம்மதேவரின் மகனான தக்ஷன் பெரும் தவமிருந்து உமையம்மையை மகளாக பெற்றார். தக்ஷனின் மகளாக பிறந்த உமையம்மை பருவம் வந்ததும் சிவபெருமான் மீது மையல் கொண்டார். தக்ஷன் படைப்பு தொழிலில் பிரம்மதேவருக்கு உதவியாக இருந்து வந்தமையால் ஆணவம் கொண்டார். அதனால் சிவபெருமானை உமையம்மையாகிய தாக்ஷாயினிக்கு மனம் செய்விக்க மறுத்தார். எனினும் மும்மூர்த்திகள் தேவர்கள் அவரிடம் தாக்ஷாயினியே உமையம்மை என்ற உண்மையை எடுத்துரைத்தனர். தக்ஷனின் முழு சம்மதமின்றி நிகழ்ந்த திருமணத்தில் சிவபெருமான் தாக்ஷாயினியை தக்ஷனிடமே விட்டுவிட்டு கைலை சென்றார். பின் ரிஷப வாகனத்துடன் வந்து தாக்ஷாயினை அழைத்துச் சென்றார். இவ்வாறு கௌரியாகிய தாக்ஷாயினியுடன் இறைவனாகிய சிவபெருமான் மறைந்து விளையாடிய இத்திருக்கோலம் கௌரி லீலா சமன்வித மூர்த்தியாகும். 56வது வடிவம் விசாபகரண மூர்த்தி. கரைகண்டான் அல்லது நீலகண்டன் என்றும் அழைக்கப்படுகின்றது. பார்க்கடலை கரையும் பொழுது அதிலிருந்து வந்த ஆலகால விஷத்தினை உண்ட சிவபெருமானின் திருவுருவம் நீலகண்டன் என்றும் விசாபகரண மூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது. 57வது வடிவம் கருடன் அருகிருந்த மூர்த்தி.
திருமாலின் வாகனமான கருடனுக்கு அருள் செய்த சிவனது திருக்கோலம் கருடன் அருகிருந்த மூர்த்தியாகும். கைலையில் இருக்கும் சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக திருமால் கருட வாகனத்தில் சென்றார். சிவபெருமானின் காவலான நந்தி தேவனிடம் அனுமதி பெற்று திருமால் சிவ தரிசனத்திற்கு சென்றுவிட கருடன் வெளியில் காத்து கொண்டிருந்தார். சிவ தரிசனத்தில் மூழ்கிய திருமால் திரும்பி வர நேரமானதால் கருடன் நந்தி தேவனின் அனுமதி பெறாமல் உள்ளே செல்ல முயன்றார். இதனால் இருவருக்கும் சண்டை மூண்டது. நந்தி தேவனின் ஆவேச மூச்சில் கருடன் நிலை தருமாறி விழுந்தார். தன்னை காக்க திருமாலை அழைத்தார். சிவ தரிசனத்தில் இருந்த திருமால் சிவனிடம் வேண்ட நந்தியிடம் கருடனை மன்னிக்குமாறு சிவபெருமான் வேண்டினார். இதனால் கருடன் காக்கப்பெற்றார். இந்த வடிவமானது கருடன் அருகிருந்த மூர்த்தியாகும். 58வது வடிவம் பிரம்ம சிரச்சேத மூர்த்தி. செருக்கு மிகுந்த பிரம்மாவின் தலைகளில் ஒன்றினை கொய்த சிவபெருமானின் திருவுருவம் பிரம்ம சிரச்சேத மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மாவுக்கும் திருமாலிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி உண்டானது. வேதமும் பிரணவமும் சிவனே இருவரில் உயர்வானவர் என்று கூறிய பின்னரும் இருவரின் சண்டையும் தொடர்ந்தது. இதை தேவர்கள் மூலம் அறிந்த சிவபெருமான் லிங்கோத்பவராக காட்சி தந்தார். அதனை கண்ட திருமால் தன்னை விட ஈசனே பெரியவர் என்று அமைதியானார். ஆனால் பிரம்மா அதை ஏற்காமல் இன்னும் செருக்குடன் இருந்தார். எனவே சிவபெருமான் பைரவராக மாறி அவருடைய தலைகளில் ஒன்றினை கொய்தார். முனிவர்களிடமும் தேவர்களிடமும் அதை பிச்சை பாத்திரமாக்கி இரத்த வேட்டை நடத்தினார். இதனால் பிரம்மாவின் செருக்கு அழிந்தது. 59வது வடிவம் கூர்வ சம்ஹார மூர்த்தி. கூர்மம் என்றால் ஆமை என்று பொருள். கூர்ம வடிவெடுத்து வந்த விஷ்ணுவை அளித்த சிவபெருமானின் திருவுருவம் கூர்வ சம்ஹார மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. அமிர்தம் கிடைக்க வேண்டி அரக்கர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது மந்திர மலையை தாங்கியபடி ஆமை ரூபத்தில் விஷ்ணு நின்றார். அப்பணி முடிந்ததும் கடல் உயிரினங்கள் அனைத்தையும் தின்ற ஆமை நீரையும் குடித்தது. தேவர்களும் மனிதர்களும் அஞ்சினார்கள். சிவபெருமானிடம் தங்களை காக்க வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுக்கு உதவும் பொருட்டு ஆமையை தன்னுடைய சூலத்தினால் குத்தி அதிலிருந்த சதைகளை எடுத்தெறிந்தார். ஆமையோட்டினை தன்னுடைய கழுத்தில் மாலையில் இணைத்துக் கொண்டார். இந்த திருவுருவக் கோலம் கூர்வ சம்ஹார மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. 60வது வடிவம் மச்ச சம்ஹார மூர்த்தி. மச்சம் என்றால் மீன் என்று பொருள். மீன் வடிவமெடுத்து வந்த விஷ்ணுவை கொண்ட சிவனின் திருவுருவம் மச்ச சம்ஹார மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. சோமுகாசுரன் என்ற அரக்கன் 3 லோகத்தினரும் யாராலையும் அளிக்க முடியாத வரத்தினை சிவபெருமானிடமிருந்து பெற்றிருந்தான். அந்த அகந்தையில் பிரம்மனிடம் சென்று வேதங்கள் 4ஐயும் பிடுங்கிக் கொண்டு கடலுள் சென்று மறைந்தான். பிரம்மன் விஷ்ணுவிடம் நடந்தவற்றை கூறினார். விஷ்ணுவும் ஒரு பெரிய மீன் வடிவம் எடுத்து அவனை கொன்றார். பின்னர் அங்கிருந்த அனைத்து கடல் உயிரினங்களையும் கொன்று திங்க ஆரம்பித்தார். இச்செய்தி தேவர்கள் மூலமாக சிவனை ஏற்றியது. சிவனும் தேவர்களுக்கு ஆறுதல் கூறி அக்கொடிய மீனை பிடிக்க வேடன் வேலம் கொண்டு சென்றார். தேவர்களின் வேண்டுகோளின்படி அட்டுழியம் செய்த அந்த மீனை கொல்ல சிவபெருமான் எடுத்த உருவமே மச்ச சம்ஹார மூர்த்தியாகும். 61வது வடிவம் வராக சம்ஹார மூர்த்தி. வராகம் என்பது பன்றியை குறிக்கும் சொல்லாகும். வராக வடிவமெடுத்து வந்த விஷ்ணுவை அளித்த சிவபெருமானின் திருவுருவம் வராக சம்ஹார மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மனின் வரம் பெற்ற இரணியாக்கன் என்னும் அசுரன் உலகை கடலுக்குள் சென்று ஒளித்து வைத்தான். விஷ்ணு வராக உருவம் கொண்டு அவனை அழித்து உலகை மீட்டார். அதன் பின்னர் கர்வம் கொண்டு எதிர்வந்த உயிர்கள் அனைத்தையும் வதைத்து உண்ண ஆரம்பித்தார். தேவர்களும் மனிதர்களும் சிவபெருமானிடம் மன்றாட அவர்களுக்கு உதவும் பொருட்டு வேடனாக உருவெடுத்தார் சிவபெருமான். வராகத்தினை சூலத்தினால் குத்தி அதன் ஒரு கொம்பினை உடைத்தெறிந்தார். அந்த கொம்பினை தன்னுடைய கழுத்தில் இருந்த மாலையில் இணைத்து கொண்டார். வராகத்தின் கர்வம் அழிந்தது. இந்த திரு உருவக் கோலம் வராக சம்ஹார மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. 62வது வடிவம் பிரார்த்தனா மூர்த்தி. கைலையில் பார்வதி தேவி தருக்காவனத்தில் சிவன் ஆடிய திரு நடனத்தினை இங்கும் ஆடி காண்பிக்கும்படி வேண்டிய திருக்கோலம் பிரார்த்தனா மூர்த்தி என அழைக்கப்படுகிறது. தருக்காவனத்தில் முனிவர்கள் மிகவும் செருக்குடன் இருந்தமையால் அவர்களை அடக்க சிவன் பிச்சாடன மூர்த்தியாக திருவுருவம் கொண்டு சென்றார். உடன் திருமாலும் மோகினி அவதாரம் எடுத்து சென்றார். சிவன் தான் இருக்கையில் திருமாலை மோகினி அவதாரம் எடுக்கச் செய்து உடன் சென்றமையை அறிந்து உமாதேவியாருக்கு ஊடல் வந்தது. இதனை அறிந்த சிவபெருமான் பார்வதி, திருமால், காளி, துர்கை அனைவருமே ஒருவரே என்ற உண்மையை உணர வைத்தார். அதன்பின் பார்வதி தருக்காவனத்தில் சிவனர் ஆடிய திரு நடனத்தினை கைலையிலும் ஆடி காட்ட வேண்டுமென பிரார்த்தனை செய்தார்.
63வது வடிவம் இரத்த பிட்ச பிரதான மூர்த்தி. சிவபெருமான் பைரவராக உருக்கொண்டு அதிபலன், ஆலகாலன், கணன்முகன், காலவேகன், சோமகன் போன்ற கணத்தலைவர்களுடன் இணைந்து முனிவர்கள் தேவர்கள் இரத்தத்தினை பிட்சையாக வாங்கிய திருக்கோலம் இரத்த பிட்சா பிரதான மூர்த்தியாகும். இரத்த பிட்சா பிரதான மூர்த்தியாக சிவபெருமான் முனிவர்கள் தேவர்கள் என பலரின் இரத்தத்தினை பெற்றார். விஷ்ணுவின் இரத்தம் பெற்றும் பிட்சை பாத்திரம் நிரம்பவில்லை. இதனால் விஷ்ணுவின் உடலும் மெலிந்தது. இறுதியாக தேவிகளின் வேண்டுதலுக்கிணங்க இரத்த வேட்கையை பைரவர் முடித்துக் கொண்டார். அகந்தையின் காரணமாக இருந்தவர்களை திருத்தவே இந்த இரத்த வேட்டை நடத்தியதாக தேவிகளுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் உணர்த்தினார். 64வது வடிவம் சிஷ்ய பாவமூர்த்தி. சிடனாய் நின்ற கோலம் இது. இத்திருக்கோலம் சிவன் தன்னுடைய மகனான முருகனிடம் பிரணவத்தின் பொருள் அறிய சீடனாய் நின்ற திருக்கோலமாகும்.